நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு இப்போ நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார். சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், பெரிய ஹாட், என் மனதிற்கு பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடித்து காட்டக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. பின்னாடி ஒரு 50 மியூசிக்கை போட்டு தாரத்தை போட்டோட அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போது மகர ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓப்பன் த கேட் அப்படின்ற மாதிரி சொல்லவே வேணாம். வந்து நிற்கிறதோட எல்லா கேட்டும் டக்கு 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 டக்குன்னு அப்படி போகுது. அப்படியே அசோக் இறங்க போகிறான், அண்ணாமலை லிஃப்டில் ஏற போகிறார். அந்த மாதிரி இது வரைக்கும் அப்படியே இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படின்னு மொத்தமாக சனி விலகிருச்சு. ஏண்டா சொந்த பிள்ளைனால இப்படியா வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி மற்றவங்கள கூட விட்டுருவான் போல். சொந்த ராசியை வச்சு 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 செஞ்ச அமைப்பெல்லாம் மாறி, ஐயோ என் பிள்ளைங்க பாவம் இவ்வளோ செஞ்சுட்டாங்க, இனிமேல் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சத்தியம்லாம் பண்ணியிருக்காரு குருக்கு, தெரியுமா? அதனால் இந்த தடவை கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி. சரி வாங்க பார்க்கலாம், மகர ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, என்ன கொடுக்க போகுது, எல்லாத்தையும் கொடுக்க போகுது. என்னை பார்க்கும்போதே தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வார்த்தையில் நான் சொல்லணுன்னா மகத்தான வெற்றி கிடைக்க போகுது, மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. அழுது 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 ஓஞ்ச அமைப்பெல்லாம் மாறி பயங்கரமாக இருக்கு. இனிமேல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல், இதை தாண்டி வேறு ஏதாவது கொடுப்பன வேணுமா? தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகுது. எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு தெரியாது, குருட்டுத்தனமான ஒரு தைரியம் வரும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய அமைப்பு நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டாச்சு. கடகமா அதெல்லாம் கம்மி, தனுசுவா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருக்கு பாரு டேட்டா அப்படின்ற மாதிரி அள்ளி தெளிச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்க. அசிங்கம், அவமானம், வேதனை, செய்யாத விஷயத்துக்கு பழி ஏற்றுக்கிறது, இதுதான் இந்த தடவை நீங்கள் பண்ண ரொம்ப அனுபவிச்ச விஷயத்துலேயே நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு இதுதான். நான் பேசாமல் சிவனேன் தான் என்ன கூட்டு போய் என்ன கெட்டி திருடினீங்கன்ற மாதிரி இந்த தடவை சும்மா தான் இருந்தேன். நான் தான் தப்புனேண்ணா, வீட்டில் இருந்தாலும் பஞ்சாயத்து, வெளில இருந்தாலும் பஞ்சாயத்துன்ற மாதிரி மகர ராசிக்காரங்களை ஒரு மாதிரி படுத்தன சனியுடைய அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை சௌபாகியம் வரப்போகிறது. பணம் காசு மலையில் கொளிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. குருவுடைய பார்வை, வாவ், குரு நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரு பண்ணலாது 2வது விஷயம். அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, அவர் நம்மளுக்கு நல்லதான் பண்ணுவார். கிளியர். நிறைய ட்ராவல், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய கம்யூனிகேஷன், நிறைய டேட்டா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கிறது, நிறையா 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 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய மகர ராசிக்காரர்கள் கிடைக்க போகுது. ஸ்டாண்டர்டோட நிற்க போகிறீங்க, சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க. இது வரைக்கும் பட்ட நிலையிலேருந்து வெளில வர போகிறீங்க. பரிதாபமாக பட்டாங்க, யாரை பார்த்து பரிதாபப்படுற, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி திரும்ப கம்பேக் கொடுப்பீங்க. போதுண்டா சாமி, இனிமேல் வாழவே கூடாதுன்னு நினச்ச அமைப்பெல்லாம் மாறி வாழ்ந்து காட்டினா என்ன மாதிரி வாழணுன்ற மாதிரியான எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க போகுது. நிறைய நடக்க போகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 2ஆம் இடத்துல ராகு, ஆல்மோஸ்ட் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியோட அமைப்பு, வா ஃபென்டாஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த தடவை 8ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை, ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்த்தா எப்படி இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும், மந்திரஸ்தானம், மர்மஸ்தானம், மர்மம் முடிச்சு அவ்வளோ தெரியாத பல ரகசியங்கள் தெரியும். பிரபஞ்சத்தோடு அப்படியே இணைய போகிறீங்க, அப்படியே மிதப்பீங்க. நான் சொல்லும் போது அது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உணர்வீங்க. நான் என்ன தான் சொன்னாலும், நீங்கள் என்ன தான் கமெண்ட்டில் என்னை கழுவி ஊற்றினாலும் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஆரம்பிக்கும் போதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் இந்த உலகத்தில், நிஜமாக சொல்கிறேன், மகர ராசிக்காரன் நல்லா இருந்தால் நான் மட்டும்தான். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு.
ஒரு ஃப்ரெண்டா, ஒரு தோழியா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு புள்ளையா சொல்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. வாங்கின அடியிலேருந்து தப்பிச்சுப்பீங்க. மகர ராசினாலே இப்படி தான். பிரபஞ்சம் வந்து இந்தா இந்தா இந்தான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ். எதில் கவனமாக இருக்கணும்? அதானே பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ பில்டப் போடும்போதே எனக்கு தெரியும் வாங்க அப்படின்றீங்களா? அப்புறம் நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? எதில் கவனமாக இருக்கணும்னா ஒரு 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, டிக் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்புறம் அதை ஏன் இப்படி சொன்னேன்னு எனக்கு கேட்கக்கூடாது. இந்த 5 விஷயத்தில் ரொம்ப 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 மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருந்தே தீர வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவோட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது ரெண்டையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் மூலமாக அந்தஸ்து, பிள்ளைகள் மூலமாக கௌரவம், இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய பெயர் கௌரவத்திற்கு இழுக்கு வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க ராகு எதை வேணாம் பண்ணால் தப்பு இல்லைன்ற மாதிரி உங்களை கொண்டு போய் எதுலையாவது மாட்டி விட்டுருவான். அதன் மூலமாக சுய கௌரவத்திற்கு இழுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் எல்லாம் நிகழும். பிள்ளைகள் குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் அடைவீர்கள். அதே சமயம் பிள்ளைகள் குறித்து ஒரு வருத்தப்படக்கூடிய நிலைமையும் உருவாகும். ரொம்ப பூதக்கண் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளை நம்மள மாதிரி தானே இருக்கும். சும்மா அதை மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வீட்டில் சண்டை சமைச்சர்லாம் கொண்டு வந்துக்காதீங்க. ஸோ இது 2ல் கவனமாக இருக்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ நோ நோ. காசு இருந்தால் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் நானும் ஒரேனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? கடவுள் இந்த மட்டும் அனுகிரகம் பண்ணியிருக்கான். காசு இல்லாமல் உட்கார வச்சுக்கிறதுக்கு சந்தோஷம். இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமடைவோம். அதனால் காசு பத்திரம். யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய நம்ம யாரை கேட்காம ஜாமீன் கையெழுத்து தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த செக்யூரிட்டி போடுறது, ஷூரிட்டி போடுறது, கேரண்டி போடுறது இதெல்லாம் போட்டிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனம். கையெழுத்து இடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வாரி தெளிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி வர்றதுக்கு 28 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. மகர ராசிக்காரங்க சரியான டைம் பீரியடு சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அம்பானிக்கே டஃப் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு ஆட்டி படைப்பீங்க உலகத்தை. உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகிறது. நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. இது வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. நிறைய நல்ல இது வரைக்கும் இல்லாமல் 2வது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? எந்திரவதற்கான வாய்ப்புகள் அமையும். அவ்வளோதான். டைவர்ஸ் வரைக்கும் போய்டும்னு நினச்சவங்களுக்குலாம் அதெல்லாம் போகாமல் நல்ல விதமாக சில இணக்கமான சூழலை குரு மாற்றி கொடுப்பார். ரொம்பலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாக ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ஜூன் மாதம் வரைக்கும் அமைதியாக இருங்க. ஜூன் மாதம் ஆச்சுன்னா குரு வந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட அந்த 7ஆம் இடத்த பிரச்சனையை சரி பண்ணிடுவார். புரிஞ்சுல? அதனால் கவலைப்படாதீங்க. நிறைய சமூகத்திற்கான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்க போகுது. பிஸி ஆகிடுவீங்க. டைமே இருக்காது. மகர ராசிக்காரங்களுக்கு நான் என் வீடியோ பார்க்கவே நேரம் இருக்காதுன்னா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் அக்கா அக்கான்னு கமெண்ட் போட்டவங்களாம் இனிமேல் அக்காவாவது சொக்காவாது வேலையை பாருமா நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சந்தோஷம் தானே. மகர ராசிக்காரங்க இவ்வளோ பிஸியானா நான் தான் சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த தடவை நிறையா பிஸியாக போகிறீங்க. இந்த 7.5 சனி முடியும் போது தான் உங்களை பிடிச்சிட்டு இருந்த எல்லாமே உங்களை விட்டு போகும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் எதாக இருந்தாலும் சரி, நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களை விட்டு விலகுவது எல்லாமே இந்த நேரத்தில் மிகச்சரியானது. உன்னதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய முயற்சிகளை அனைத்தும் படுத்தமாக்கி கொடுத்து முன்னேற்ற பாதையில் உங்களை நோக்கி நகர வைக்கிறதற்கு தெளிவாக இருக்கிறார். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. நிறைய கம்யூனிகேஷன், நிறைய டேட்டா, ஆன்லைனில் ChatGPT போட்டு ஏஐ போட்டு பின்னி படல் எடுக்க போகிறீங்க. என் பிள்ளையா அப்படின்ற மாதிரி அப்படியே என் பிள்ளை சயின்டிஸ்ட் ஆக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும். வீட்டில் மகர ராசி குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மாலாம் அப்படியே சிலிர்த்து சிலாய்க்க போகிறாங்க. ரொம்ப நாளாக பிள்ளை மந்தமாக இருக்குது, உடம்பு கஷ்டப்பட்டவங்களாம் இந்த அப்படியே சரியாக போகுது. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ஒருவேளை திருமண முறிவு ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த தடவை ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சரியாக கிடைக்காதவங்களுக்கு இந்த தடவை நல்ல வேலை கிடைக்கும். ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. அப்படியே உடம்பு லேசாக இருக்க போது, பட்டாம்பூச்சி பிறக்க போது நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. யாரை நம்பக்கூடாது பாருங்க. பணத்தின் மூலமாக சின்ன சின்ன பேராசை எட்டி பார்க்கலாம். கவனமாக இருக்கணும். தொழில் முனைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போகிறீங்க. கம்யூனிகேஷன் மூலமாக உங்கள் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. நிறைய டேட்டா அனலைஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் ஆன்லைனில் இ-காமர்ஸ் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் வர்த்தகம் பண்ண போகிறீங்க. ராகு பிரம்மாண்டமாக இருக்கா. ஜெய் ஜெய் ஜெய். ஸோ எல்லாமே தாறுமாற இயங்க போது முறையாக சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த 28 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சூச்சகமாக ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவையில்லாத நண்பர்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்வியல் சிதைப்பதற்கான நேரத்தை உருவாக்கி விட்டுரும். நண்பர்கள் இல்லை, நபர்கள் கூட தான். அதனால் ரொம்ப கவனம். சரியா? தேவைன்னா மட்டும் சில பேரை பயன்படுத்திக்கோங்க. தேவைன்னா மட்டும் சில பேரை என்ட்ரி பண்ணுங்கள். தேவைன்னா மட்டும் சில பேரோட பழகுங்கள். தேவைன்னா மட்டும் சில பேரோட பேசுங்க.
இல்லாட்டி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. யாரும் நம்மளை வந்து நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது மட்டும் தான் இந்த தடவை சொல்லணும். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டீங்கன்னா போதும். மகராசிக்காரர்களுக்கு மகத்தான காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணிவிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே சந்திரன் இருப்பார். அவரையும் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே அது தாண்டி வந்தீங்கன்னா வைரவர் பட்டியில் பைரவர் இருப்பார். அவரை பார்த்து முடிஞ்சால் அங்கே ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். சார் 7:30 முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சுமா. ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, நீங்கள் கேட்கலனா கூட நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். எப்போ கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 7:30 சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறிடுச்சு, திருக்கணித பிரகாரம் மாறிடுச்சு. அவங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். சார் நீங்கள் திருக்கணிதத்தில் சொன்னீங்களா, அந்த பலன் ஒன்றுமே வரலையே, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இல்லையே, ஆமாம் தொழில் எனக்கு சரியாக அமையல, வருமானம் இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரே சண்டை சச்சரவு, வருமானம் இல்லாமல் நோய் வேற. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் எனக்கு இப்போ அதனுடைய பலன் வரணும்ல, அது வரலையே அப்படின்னா வாக்கிய பிரகாரம் மாறப்போகிறார். ஆனால் அது ஏன் பலன் தரல அப்படின்னும் போது அது வந்து வக்கரத்தில் வர்றார். வக்கரத்தில் வரும்போது உங்களுக்கு பலன் சரியாக தரல. இப்போ கூட சனீஸ்வரர் வந்து மீனத்தில் இருக்காரே ஒழிய, மீனத்திலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் மீண்டும் வக்கரமாகிறார். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 7:30 பீரியட் முடிஞ்சு போச்சு. தைரியமாக இருங்கோ. வேலை தேடலாமா சார்? கண்டிப்பாக நல்ல உத்தியோகம், மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது, அதி அற்புதமான வாழ்க்கை வரும். நல்ல உழைக்க தெரிந்தவர்கள் நீங்கள், பிழைக்க தெரியலாம். எப்போவுமே இந்த வெளிநாட்டில் போகிறவங்க என்ன கேட்பாங்க, என்ன சார் யூஎஸ் மூட்டானே? சார் நீங்கள் உங்களுடைய உழைப்பை தான் மூலதனமாக வைக்கிறீங்க. நீங்கள் எதுனா ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் மூலதனமாக வைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரெயின். உழைக்க தெரிஞ்சிங்கன்னா பழைக்க தெரியும். உழைக்க தெரிஞ்சவங்க எந்த நாட்டில் வேணாலும் போகலாம். அமெரிக்கா டோர்லலாம் மூடுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு உழைப்பீங்க, அவனுக்கு உழைக்க தெரியாது. நீங்கள் உழைப்பீங்க, உங்களை அவன் கூட்டு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. அப்போது எந்த டோர் எங்கே மூடினாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் போய் சந்தோஷமாக பிழைங்க. திருமண வாழ்க்கை இதுவரைக்கும் தடைப்பட்டவர்கள் படாத பாடுபட்டீங்க. சார் நீங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்ட்டீங்க, பொண்ணு வீட்டில் பார்த்தாங்க சார், பிள்ளை வீட்டில் பார்த்தாங்க சார், பொருத்தம் இல்லைன்ட்டாங்க. இது செவ்வாதோஷங்கிறாங்க, நாகதோஷங்கிறாங்க, அதனால் கல்யாணமே ஆகலை சார், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நின்று போச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், மனை வாங்கி வீடு கட்டலாம். சார் அந்த அளவுக்கு பணம் வருமா? நீங்கள் வேறு என்ன வம்பல எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கீங்கம்மா. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கடன் பத்தாதுன்னு இன்னும் 2 என்னை மாட்டி விட்டு போயிடாதீங்க சார். இல்லை, அதற்கான வருமானங்கள் வரும், மன நிம்மதி வரும். உடல் ஆரோக்கியத்தை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், கிறிஸ்டியன் முஸ்லீம் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறதுனால லாபம். ஆகவே உங்களுக்கு ராகு கேது மாறும்போது இடமாற்றம் வரும், அந்த ரூட்டை பிடிங்க, ஜெயிக்கலாம். இந்த சுப காரியங்கள்லேயே குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? மகர ராசி நல்லா இருக்கும்மா. ஆனால் உடம்பை வந்து டாக்டர் பார்க்கணும். கணவன் மனைவி மட்டுமே பிரயோஜனம் இல்லை, 2 பேருமே போயிட்டு வரணும். அதை ஏன்னா மனசில் நிம்மதி இல்லையம்மா. எப்போ தாம்பத்தியங்கிறது மனசில் நிம்மதி இருந்தால் தான். அந்த நிம்மதியாக இல்லையே, இப்போ தான் இவங்களுக்கு அந்த நிம்மதியாக வரப்போகுது. நல்லாயிருக்கும். அதுலேயும் கடகத்தில் குரு வரும்போது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். சனீஸ்வரரும் நல்லாயிருக்கும், குருவும் நல்லாயிருக்கும், வருமானம் கூடும், உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை வரும். நீங்கள் இது வரைக்கும் பணத்துக்காக சண்டை போடல, ரிகக்னிஷனுக்காக சண்டை போட்டீங்க. யூ வில் கெட் த ரிகக்னிஷன். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு நல்ல எண்ணெய், என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய். அது நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் 1 கிலோ வாங்கி செக்கில் ஆன நல்லெண்ணெயை கொடுத்து சுவாமியினுடைய கருவறையில் சேர்த்துக்க சொல்லுங்கள். அதை சேர்த்திங்கன்னா அதை விட தான தர்மம் மிக அற்புதமான பலனை தரக்கூடியது. மகர ராசிக்கு சகாய சனி அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு நீங்கள் தான் விட போகிறீங்க. 2026க்கு முன்னே 7 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிராய்ச்சமே இல்லை.
பட்ட நஷ்டத்துக்கும் அவமானங்களுக்கும் அவப்பேர்களுக்கும் கடனுக்கும் நோய்க்கும் வறுமைக்கும் பயத்துக்கும் பல சட்ட சிக்கல்களுக்கும் பல பேர் பட்ட துன்பம் வெளியே சொல்ல முடியாது. ஆளாகப்பட்ட ஜாம்பவான்களையே மண்ணை கவ்வக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வந்திருந்தது இந்த மகர ராசிக்கு. மகர ராசியில பெண்கள் பெண் குழந்தைகள் தான் பாவம். இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாவே படிச்ச படிப்பு பிரில்லியண்டான ஒரு படிப்பு படிச்சாலும் அந்த படிப்புக்கு ஏத்த ஒரு வேலை இல்லாம திண்டாடக்கூடிய நேரங்காலங்கள்லாம் மகர ராசி பெண்கள் பட்ட துன்பம். பல பேருக்கு தாரதோஷம், திருமண தடை, திருமணத்துல இன்னல்கள், காலதாமதமான ஒரு திருமணம், ஏமாற்றம், தடுமாற்றம், பணப்பற்றாக்குறை, காசு பணம் விரயம், இப்படியாம்பட்ட ஒரு தருணம் அடைஞ்சது இந்த மகர ராசி. குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்க முடியாத பல துன்பங்களா அனுபவிச்சது மகர ராசிக்காரர்கள். கோடீஸ்வரராய் இருந்தா கூட அந்த கடன்களக்கூடிய நோயிலையும் வாட்டி வதைக்கக்கூடிய தருணம் உண்டுது இந்த மகர ராசி. மகர ராசி பெண்கள் தாங்க பாவம். ஆனா மகர ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா பாச குணம் அதிகம் உடையவங்க, தாய்மை குணம் அதிகம் உடையவங்க, தன்னுடைய தாயை போலதான் மகர ராசியோடைய கணவனுடைய தாயவும் பார்க்கக்கூடியவங்க. ஆனா நல்ல ஒரு மாமியார் அமைகிறதும் கஷ்டம். தன்னுடைய பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகமும் மகர ராசிக்காரங்க தான். போதுண்டா சாமி, நீங்க பட்ட துன்பம், உங்களுக்காக வாழ்ந்த கர்ம பலனை அனுபவிச்சது, ஆன்மீக ஈடுபாட்டில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க மட்டும்தான் உயிரோடையே இருக்க முடியும். இல்லைன்னா பல பேர் தன்னையே அர்ப்பணிச்சிருப்பாங்க, பல பேர் ஓடி இருப்பாங்க, பல பேர் கணவன் மனைவியில பிரிஞ்சிருப்பாங்க. ஆன்மீக தொண்டு, ஆன்மீக ஈடுபாட்டிலையும் உள்ளவங்க மட்டும்தான் நிலையான ஒரு அமைப்புல இருந்திருப்பாங்க. இதுதான் தருணம். உங்க வீட்டில் தான் சுபகாரியம் நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க 50 லட்சம் இல்லை 1 கோடி கூட செலவு பண்ணிட்டோம். அந்த 1 கோடி 2 கோடியா வரக்கூடிய வருஷம் இந்த 2026க்கு முன்ன. படம் எடுத்து நஷ்டமானவங்களும் பல பேர், கடன் வாங்கி கடன் கொடுத்து கடன்ல லாக் ஆனவங்களும் பல பேர், கடன் சொல்லக்கூடிய நோயிலையும் உடல் சொல்லக்கூடிய நோயிலையும் வாட்டி வதச்சிருந்த கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. காது வலி, பல்லு வலி, கணையம், அதாவது டைஜிஸ் கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு, இடுப்பு எலும்பு பலன் குறைஞ்சு, நாடி நரம்பு பலன் குறைஞ்சிருக்கக்கூடிய தருணமான நோய்கள் உண்டு ஆயிருக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எல்லாம் சரியாக போகுதுங்க, பயப்படாதீங்க. எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்தில் இன்னைக்கு மேன்மை அடையக்கூடிய நேரத்தில் வராரு. அவங்கவங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்க முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. எம்பெருமான் இறைவனை சிவபெருமான கிச்சின்னு பிடிச்சிக்குங்க, அவரை தேடுங்க, நாடுங்க, ஓடுங்க, அவர் புகழ பாடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொம்பலம் எல்லாமே விலகி போகுது. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் யோகம்தான். உங்கள் பிள்ளைக்குட்டிங்க நல்ல இடத்துல வாக்கப்பட போகிறாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது. ஏமாந்த ஒரு வாழ்க்கையும் இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய நேரம் உண்டு. ஒரு சில ஜாதகங்கள் மகர ராசிக்கார பெண்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இதே மகர ராசிக்கார ஆண்களும் மனைவி அல்லாத மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு கணவன் மனைவியோட இணைந்து அற்புதமாக வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க.